PSLV C-43 ராக்கெட் புவி கண்காணிப்பிற்கான செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. புவி கண்காணிப்புக்கான ஹைசிஸ் மற்றும் இதர 30 சிறிய செயற்கைக்கோள்களுடன் PSLV C-43 ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான 28 மணி நேர கவுண்டவுன் நேற்று அதிகாலை 5:48 மணிக்கு தொடங்கியது. இதன்படி இன்று காலை 9:58 மணியளவில் ராக்கெட்டானது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டது. आसमान की तरफ उठता हुआ PSLV 31 उपग्रहों को अपने साथ ले जाके अंतरिक्ष में अपने गंतव्य तक पहुंचाने के लिए फर्स्ट स्टेज परफॉर्मेंस नॉर्मल बादलों के पार हमसे दूर जाता हुआ ஹைசிஸ் செயற்கைக்கோளானது பூமியிலிருந்து 636 கிலோமீட்டர் தொலைவில் வட்டப்பாதையில் செலுத்தப்பட்டது. அப்போது இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். The happiness of HISIC successful injection is there. We will be now waiting for some time for the co-passengers to be separated. ஹைசிஸ் ஆனது புவி கண்காணிப்பு, விவசாயம், எண்ணெய் மற்றும் தாது வளம், ராணுவ உளவு, கடலோர கண்காணிப்பு ஆகியவற்றிற்காக தயாரிக்கப்பட்டது. இதன் வாழ்நாள் காலம் 5 ஆண்டுகள். புவி கண்காணிப்புக்கான புதுமையான அம்சங்களுடன் கூடிய ஹைசிஸ் புவியின் ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் புகைப்படங்களை வழங்க வல்லது. அமெரிக்கா உள்ளிட்ட 8 நாடுகளின் சிறிய செயற்கைக்கோள்களையும் சுமந்து சென்ற PSLV C-43 ராக்கெட் 504 கிலோமீட்டர் தொலைவில் அவற்றை செலுத்தியது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் சிவன், ஹைசிஸ் செயற்கைக்கோள் மூலம் பூமியில் உள்ள பொருள் என்ன என்பதை துல்லியமாக கண்டறிய முடியும் என்று கூறினார். இது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் சொல்லுவோம். எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் சொல்லும்போது அது இந்த மேலிருந்து பார்க்கும்போது நம்ம அந்த தூரத்துக்கு பார்க்கும்போது இந்த கீழே உள்ள ஆப்ஜெக்ட் அந்த பொருள் என்ன பொருள் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்கிறது, கரெக்டாக ஐடென்டிஃபை இந்த அந்த பொருளுடைய ஐடென்டிஃபிட்டி கண்டுபிடிக்கிறது இது யூஸ் ஆகும். அது இது இந்த பொதுவாக இந்த விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அந்த இது ராணுவத்துக்கு யூஸ் பண்ணுறது நாங்கள் எங்கள் கையில் இல்லை. யூசர் ஆர் கேன் டூ இட்.